Here is the reason why you should follow me. This is how I looked. This 120 kgs லோவர் பாடியில் தான் நிறைய வெயிட் போடுது, அது எப்படி லாஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் பேலியோ டயட் நான் விட்டதுக்கு அப்புறம் அந்த 38 kgsக்கு டபுளாக நான் வெயிட் ஏறிட்டேன். வெயிட் லூஸ் பண்ணது கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம், பட் லூஸ் பண்ண வெயிட்டை ரீகெயின் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சாப்பாட்டுக்கு காய்கறி தொட்டு சாப்பிடாம காய்கறிக்கு சாப்பாடு தொட்டு சாப்பிடுங்க. வெல்கம் டு டே 16 ஆஃப் 50 days டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேலஞ்ச். ஒரு வழியாக 16 நாள் கடந்து வந்துட்டு, அதாவது செகண்ட் வீக்கில் நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். நல்லபடியாக போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும். அண்ட் ஐம் சூப்பர் ஹாப்பி அண்ட் கிளாட். அண்ட் யாரெல்லாம் வெயிட் லாஸ் ஜேர்னி எடுத்துட்டு இல்லை இதனால நம்மளால முடியாதுன்னு கைவிட்டுருப்பீங்களோ, ஐ வாண்டட் ஆல் ஆஃப் யூ டு கேதர் ஹியர். பிகாஸ் ஏதாவது ஒரு வகையில் நான் இந்த 2 yearsல கோ த்ரூ பண்ணது இல்லை, கற்றுக்கிட்ட விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஆல்சோ லெட்ஸ் டிஸ்கஸ் அண்ட் பில்ட் குட் கம்யூனிட்டிங்கிறதுனால. ஸோ யாருக்காவது என்ன டவுட்ஸ் இருந்தாலும், இல்லை இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தினால என்னால் எல்லாம் இந்த வெயிட் லாஸ் ஜர்னிக்குள்ள முடியலப்பா, இதனால என்னால் இது வரல இது வரல, ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருக்கும் இல்லையா, அது என்ன அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கேன். அதுக்கு நிறைய பேர் வந்து குவரிஸ் கேட்டுட்டு வரீங்க. அண்ட் அதுக்கான ரிப்ளை எனக்கு வீடியோட கடைசியில் கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் நாட் ஜஸ்ட் தட், டே பை டே நம்ம வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். பட் என்னை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ஹியர் இஸ் த ரீசன் வை யூ ஷுட் ஃபாலோ மீ. திஸ் இஸ் ஹவ் ஐ லுக்ட். திஸ் 120 kgs. ஸோ வாட் டிட் ஐ ஆக்சுவலி டூ டு பிரிங் டவுன் மை மைண்ட் செட் ஃப்ரம் இதுலேருந்து இது எப்படி என் மைண்ட் செட் நான் மாற்றினேன், என் லைஃப் ஸ்டைல் எப்படி சேஞ்ச் பண்ணேன், ஃபுட் ஹேபிட்ஸ், ஸ்கின் டெக்ஸ்சர், இதெல்லாமே வந்து என்னோட அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிங்கன்னா யூ வில் நாட் பி மிஸ்ஸிங் எனி வீடியோ ஆஃப் மைண்ட். ஸோ Q&Aக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்னோட டே எப்படி இருந்தது, ஜிம் ரொட்டீன், நான் இன்றைக்கி என்னெல்லாம் சாப்பிட்டேன், ஃபடாஃபடா போயிடலாம். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் ado, let's get into the video. ஆஸ் யூஷுவல் ஜிம்முக்கு வந்த உடனே வார்ம் அப்பில் ஆரம்பித்தேன். அண்ட் ஐ ஃபெல்ட் அ லிட்டில் பிட் லோ டுடே. என்னதான் நான் வந்து லோவாக இருந்தாலும், எனக்கு மூட் ஸ்விங்ஸ் வந்தாலும், இந்த பிளேஸுக்கு வந்துட்டால் மட்டும் திஸ் பிளேஸ் வில் ஹீல் மீ. ஓகே, யூ கான்ட் ட்ரஸ்ட் ஹவு தீஸ் மெட்டல் பீசஸ் வில் ஃபிக்ஸ் யூ. அந்தளவுக்கு இதோட பெனிஃபிட்ஸ் இருக்கும். அண்ட் ஆஸ் யூஷுவல் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஐ ஹேட் அ டெண்டர் காக்னட் ஸ்மூத்தி ஒன்று பண்ணி சாப்பிட்டேன், விச் வாஸ் சூப்பர் யம். அண்ட் லஞ்சுக்கு இன்றைக்கி சிக்கன் கிரேவி வித் நாடன் லேடிஸ் ஃபிங்கரில் பண்ண மோர் குழம்பு. அதில் இருக்கிற லேடிஸ் ஃபிங்கரே வந்து ஃபைபர் சோஸை எடுத்துக்கிட்டேன். அண்ட் சிக்கன் ஆஸ் யூஷுவல். ஸோ தட் இஸ் மை லஞ்ச். அண்ட் டின்னருக்கு வந்து அடை வித் கருவேப்பிலை சட்னி எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஐ ஹேட் அ ப்ரோட்டீன் ஷேக், அ ஸ்கூப் ஆஃப் ப்ரோட்டீன் ஷேக். ஆல்சோ Q&Aக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் பண்ணேன். ஆக்சுவலி பீப்புள் ஆர் தேங்கிங் டு ரிப்ளை இன் த பாஸ்ட் எபிசோட்ஸ். யூர் வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஆஃப் யூ ஆல். ஓகே, ராஜலக்ஷ்மி கேட்டிருக்காங்க, ஹாய் சிஸ்டர், நான் பிரெஸ்ட் ஃபீடிங் மாம், 1 month ஆகுது டெலிவரி ஆகி. ஐம் 73 kgs நவ். பிஃபோர் ப்ரெக்னன்சி ஐம் 58. நான் இப்போ என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணலாம் அண்ட் ஹோம் ஒர்க் அவுட் சஜஸ்ட் பண்ணுங்கள். லோவர் பாடியில் தான் நிறைய வெயிட் போடுது, அது எப்படி லாஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி நியூ மெம்பர் டு யுவர் ஃபேமிலி. ஐ ரியலி ஹோப் நீங்களும் உங்கள் குழந்தையும் நலமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போதைக்கு உங்களோட மைண்ட் செட் என்னவாக இருக்கணும்னா, என்ஜாய் யுவர் மதர்ஹுட். ஜஸ்ட் 1 month ஆகுது, நீங்கள் உங்கள் பேபி ஃபீட் பண்ணுறீங்க. கேலரி டெஃபிசிட்டில் இருந்தால் தான் வெயிட் லாஸ் ஆக முடியும். உங்களால் இப்போ கேலரி டெஃபிசிட்டில் இருக்க முடியாதுங்க. ஏன்னா நீங்கள் வந்து பேபிக்காகவும் நீங்கள் ஒரு லாக்டேட்டிங் மதராக இருக்கிறனால 300 to 500 கேலரிஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக தான் நீங்கள் சாப்பிடணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வெயிட் கெயின் தான் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து 300 to 500 கேலரிஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு தான் ஆகணும். பட் மெயின்டெனன்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, வாக்கிங் போகலாம். தாராளமாக 3000 ஸ்டெப்ஸ் இனிஷியலி, நீங்கள் 2000 to 3000 ஸ்டெப்ஸ் வந்து இனிஷியலி நீங்கள் வாக்கிங் போங்க. லோவர் அப்டாமன் தான் உங்களுக்கு குறையுமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஓவரால் வெயிட் குறையும், அவ்வளோதான். லோவர் அப்டாமன் அது வந்து ஜெனட்டிக்ஸ் பொறுத்து. சில பேர்த்துக்கு லோவர் ஆப் ஃபஸ்ட்டு குறைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் பாடி குறையலாம், இல்லை பாடி குறைச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக லோவர் ஆப் குறையலாம். பட் நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் ஸ்டேஜில் போகிற மாதிரி பாருங்கள். இப்போதைக்கு நீங்கள் ஒரு லாக்டேட்டிங் மதராக இருக்கிறனால நீங்கள் வந்து ஹை ப்ரோட்டீன் பேலன்ஸ்டு மீலாக எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன சாப்பிடலாங்கிறத விட என்ன சாப்பிடக்கூடாதுங்கிறத நான் சொல்கிறேன். டு நாட் கோ ஃபார் ஃப்ரைஸ். கட் த ஜங்க் எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க. சுகர் எடுக்காதீங்க, ஃப்ரைஸ் எடுக்காதீங்க. இது 2 மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ப்ரோட்டீன்ஸ் நிறைய எடுத்து நிறைய காய்கறி அண்ட் ஃப்ரூட்ஸ் எடுத்துங்க. ஃப்ரூட்ஸுமே வந்துட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிறது நீங்கள் எடுத்திங்கன்னா மேபி குழந்தைக்கு சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ என்ஜாய் த மதர்ஹுட். நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இதுக்கு நீங்கள் போங்க. இப்போதைக்கு நம்ம ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஸோ எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். ராஜீவ் சொல்லியிருக்காரு, யூ ஆர் அ கிரேட் மோட்டிவேட்டர். Glad even men are viewing us. Thank you so much, Rajiv, for being here. நித்யா சொல்லியிருக்காங்க, ஐ ஆல்வேஸ் ஃபெயில் பிகாஸ் ஐ ஹாவ் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ். ப்ளீஸ் சஜஸ்ட் சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு நெஞ்சு எரிச்சல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அசிடிக் ஃபுட்ஸ் எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா. நம்பர் 2 வந்து நீங்கள் வந்து காரமாக இருக்கிற ஃபுட் சாப்பிடாதீங்க. எஸ்பெஷலி இந்த நைட் டைம் வந்துட்டு காரமாக இருக்கிற ஃபுட்டும் சாப்பிடக்கூடாது. ஹெவியாக இருக்கிற மீல் எல்லாருமே வந்துட்டு 5 o'clock மேலே சாப்பிடக்கூடாது.
புரியுதுங்களா? ஆனால் நம்ம அப்படி தான் நம்ம நைட் டின்னருக்கு வெளியே போவோம், நல்லா சாப்பிடுவோம், இப்படியெல்லாம் ஆகிட்டு இருக்கும். பட் வந்துட்டு அசிடிக் இது இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு முக்கியமாக 5 o'clock மேலே ஒரு ஹெவி மீல் எடுக்கக்கூடாது. அண்ட் சாப்பிட்றதுக்கு போகிறதுக்கு முன்னாடி, தூங்க போகிறதுக்கு முன்னாடி 3 to 4 hours காலியாக விடணும் வயிற்ற. அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி இல்லை, படுக்கிறதுக்கு முன்னாடியே. நீங்கள் சாப்பிட்ட உடனே படுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து தூங்கினா அப்படி கூட இருக்கக்கூடாது. நீங்கள் சாப்பிட்டு உங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 3 hours கழித்து தான் நீங்கள் படுக்கவே போகணும். அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கிக்கலாம். ஸோ உங்களோட டின்னர் வந்துட்டு ஏர்லியாக முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் போகவும் உங்களுக்கு அசிடிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா டூ கன்சல்ட் டாக்டர். நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் கன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட். நிறைய தண்ணி குடிங்க. கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், வீட்டில் நல்லா ஒரு நிமிஷம் இங்கே வா, அது கொடுங்க. நல்ல பொராட்டாவும் பத்திரியும் சிக்கன் கறியும் வச்சுருக்காங்க. திஸ் இஸ் வாட் டிசிப்ளின் இஸ். முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப டெம்ட் ஆகுது. பட் ஐ ஆம் கோயிங் டு பி டிசிப்ளின். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், இப்ராஹிம் கேட்டிருக்காரு, ஹவு மச் ஸ்பெண்ட் யூர் டயட் சார்ட், கேன் யூ சஜஸ்ட் சம் எக்கனாமி டயட் பிளான்? ஷோர். Who everyone wants to know? Yes, sure. Economy diet chart நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு எவ்ரிடே சன்னா சாலட் கொஞ்சம் எடுத்துக்கலாம், சோயா சங்க் எடுத்துக்கலாம் நீங்கள். அப்புறம் பாலக்கீரை அண்ட் தால், இது ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு கிட்டத்தட்ட 10 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கும். ஹை ப்ரோட்டீன் நீங்கள் எடுத்துக்க பாருங்கள். சிக்கன் இல்லை எக் ஒயிட் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சிக்கன் எவ்ரிடே நீங்கள் எடுக்கலனாலும் சோயா சங்க்லேருந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் எடுக்கிற மாதிரி பாருங்கள். பட் சோயா சங்க் நீங்கள் எடுக்கிறனால அதில் கார்ப்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறனால ரைஸோட அமௌண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாப்பாட்டுக்கு காய்கறி தொட்டு சாப்பிடாம காய்கறிக்கு சாப்பாடு தொட்டு சாப்பிடுங்க. விச் மீன்ஸ் நிறைய காய்கறி கொஞ்சமாக சாப்பாடு. உங்களோட பிளேட்டோட ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து மாற்றி பாருங்க. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொண்டு வாங்க. கார்ப்ஸ், அதாவது ரைஸ், சப்பாத்தி, இட்லி, உப்மா, பரோட்டா, சேமியா, மேதா, எனிதிங் அவுட் ஆஃப் மேதா இல்லை ஃப்ரைஸ், இது எல்லாமே கட் பண்ணிருங்கன்னா கம்மி பண்ணிடுங்க. மைதாவை கட் பண்ணிடுங்க, ஃப்ரைஸ் கட் பண்ணிடுங்க, சுகர் கட் பண்ணிடுங்க, நிறைய வாட்டர் இன்டேக் பண்ணுங்கள். அண்ட் இதை பண்ணி பாருங்கள். லெட் மீ நோ. இதுலேயும் ஏதாவது உங்களுக்கு பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும் போது அதுக்கான டிஃப்ரென்சஸ் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ டெஃபினெட்லி டூ லெட் மீ நோ. And next question, ரேவதி சொல்லியிருக்காங்க, I have lost 24 kgs once, then I regained. ஓகே, நீங்கள் ரீகெயின் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ஃபுல் 24 kgsமே ரீகெயின் பண்ணிட்டீங்களா அது சொல்லலை. எப்படி ஒருவேளை நீங்கள் ரீகெயின் பண்ணாலும் எப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா நானும் முதல்ல வந்துட்டு பேலியோ டயட்டில் இருந்தேன். பேலியோ டயட்டில் இருந்துட்டு 38 kgs குறைச்சிருக்கேன். அண்ட் பேலியோ டயட் நான் விட்டதுக்கப்புறம் அந்த 38 kgsக்கு டபுளாக நான் வெயிட் ஏறிட்டேன். ஸோ இதுதான் கிராஷ் டயட் பண்ணும். நம்மளோட நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கிராஷ் டயட்டில் எவ்வளோ வெயிட் லூஸ் பண்ணுமோ அந்த வெயிட் அப்படியே ரீகெயின் ஆயிரும். அதாவது வெயிட் லூஸ் பண்ணது கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம், பட் லூஸ் பண்ண வெயிட்டை ரீகெயின் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, வெயிட் லாஸ் நீங்கள் பண்ணும்போதே அது எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு கற்றுக்கிட்டே வாங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அதை லூஸ் பண்ணி உங்கள் கோல் அட்டைன் பண்ணதுக்கப்புறமும் இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ டு ட்ராவல் த்ரூ அவுட் த ஜேர்னி. இட் இஸ் அ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். இது வந்து வெயிட் லாஸ்ங்கிறது ஒரு 50 daysக்காக மட்டும்தான், ஒரு 10 daysக்காக மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாதுங்க. இது வந்து நீங்கள் ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். ஸோ எஸ், we are done for today. Thank you so much for viewing me. I am a newbie in YouTubeக்கு நான் புதுசு, பட் still then வந்து you all are gladly welcoming me and I'm also super proud to help you all. If this video helped, do not forget to subscribe and like பண்ண மறந்துடாதீங்க. Also do share it with your friends and family, and see you soon in another new episode. Saju here.